ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்பெஷல் சேனல். 2022 ஜூன் 14ஆம் தேதி நம் இந்திய ராணுவத்தில் அக்னிபத் என்ற அக்னிவீர் திட்டமானது நம்ம இந்திய அரசாங்கத்தினால் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்த விஷயத்தை குறித்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த திட்டத்தை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட சேர்த்து இந்த திட்டமானது ராணுவத்துக்கு சேர விரும்பும் இன்றைய இளைஞர்களுக்கு அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த திட்டம் மிகவும் உகந்ததா அல்லது அந்த இளைஞர்களின் தலையில் விழுந்த பேரிடியா அப்படின்றத குறித்ததான என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல மிக தெளிவா பார்க்க போறோம். ஸோ அங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ராணுவத்துல ஆபீசர்ஸ் இல்லாம ஆபீசர்ஸுக்கு கீழே இருக்க அந்த ரேங்க் ஹோல்டர்ஸ், குறிப்பா சொல்ல போனா சோல்ஜரா சேர விரும்பும் இளைஞர்கள் இனிமேல் சோல்ஜரா சேரணும்னா இந்த அக்னிபத் திட்டத்துக்கு கீழே தான் சேர முடியும். அப்படி சேர்ற சோல்ஜர்ஸ் அக்னிவீர் என்று அழைக்கப்படுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ராணுவ சோல்ஜரா சேர விரும்பும் இளைஞர்கள் அனைவருமே போய் செலக்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. செலக்ஷன்ல அவங்க தேர்ச்சி பெற்ற பின் அவங்க ராணுவத்துல வேலைக்கு சேருவாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ரேங்க், ஒவ்வொரு ரேங்க் அடிப்படையில் அவங்களோட சர்வீஸ் இருக்கும். அதாவது கான்ஸ்டபிள், லேன்ஸ் நாயக் அந்த ரேங்க் வரைக்கும் 15 to 17 வருஷம் சர்வீஸ் ஆகும். அதுக்கு மேல ஹெட் கான்ஸ்டபிள் ஹவுல்தார் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 24 வருஷம் சர்வீஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எஸ்ஓஸ், அதாவது ஜேசிஓ அப்படின்ற ரேங்க் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 28 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கும். அப்படின்ற ஒரு நடைமுறை தான் இருந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் இந்த அமைப்பு எல்லாமே கேன்சல் செய்யப்பட்டாச்சு. இனிமேல் ராணுவத்துல ஒரு சோல்ஜரா சேர விரும்பும் இளைஞர்கள் அவங்க அந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழே தான் சேர முடியும். இந்த அக்னிவீர் திட்டத்துல எப்பயும் போலதான் செலக்ஷன் நடக்கும். இந்த அக்னிவீர் திட்டமானது 2022 ஜூன் மாசம் அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் மாசம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழே இதுக்கப்புறம் ராணுவத்துக்கு சேரும் இளைஞர்கள் வெறும் 4 ஆண்டு மட்டும் பணியமர்த்தம் செய்யப்படுவாங்க. இந்த 4 வருஷம் முடிவுல ஒவ்வொரு மாதமும் அவங்க சம்பளத்துல இருந்து பிஎஃப் அமௌண்ட் கட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பணத்தை 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் அவங்க கையில கொடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்ணி அப்படியே அவங்கள வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் இந்த அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்துக்கு வேலை செய்யற இளைஞர்களோட இன்றைய நிலைமை. இது மாதிரிதான் நம்ம இந்தியன் நேவி மற்றும் இந்தியன் ஏர்போர்ஸ் அனைத்திலும் இந்த அக்னிவீர் திட்டமானது அமலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 17 இருந்து 21 வயசுக்குள்ள இந்த அக்னிவீர் திட்டத்துல சேர விரும்பும் இளைஞர்கள் செலக்ஷன் கொடுத்து வேலையில சேர்ந்துடணும். வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மியா இருந்தா அவங்களுக்கு 6 மாசம் பேசிக் ட்ரைனிங்கும், மற்றபடி நேவி மற்றும் இந்தியன் ஏர்போர்ஸ் இருந்தா அவங்களுக்கு 4 மாசம் பேசிக் ட்ரைனிங் அளிக்கப்படும். இந்த பேசிக் ட்ரைனிங் அப்புறம் அவங்க எந்த ட்ரேட்ல அவங்க ஜாயின் பண்றாங்களோ அந்த ட்ரேடுக்குரிய ட்ரைனிங் சில காலம் அவங்களுக்கு அளிக்கப்படும். ஜிடி அல்லாம ஏதாவது ஒரு ட்ரேட்ல வேலைக்கு சேர்றவங்க கிட்டத்தட்ட 6 மாசம் அல்லது 4 மாசம் பேசிக் ட்ரைனிங், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேடு ட்ரைனிங் மொத்தமே 1 வருஷம் ட்ரைனிங்ல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க வேலை வெறும் 3 வருஷம் தான் பாக்குற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 4 வருட முடிவுல ஒரு 25% சோல்ஜர்ஸ், மிகவும் திறமை வாய்ந்த சோல்ஜர்ஸ்களை அப்படியே வேலையில கண்டினியூ பண்றதுக்கு தக்க வைக்கப்படுவாங்க. மீதமுள்ள 75% சோல்ஜர்ஸ வீட்டுக்கு அனுப்பிச்சுவாங்க. இப்ப இதுல இந்த 75% அந்த சோல்ஜர்ஸ் 4 வருஷம் கழிச்சு அவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க இல்லையா? இப்ப அவங்க அதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில தான் இந்தியாவுல இந்த திட்டம் கொண்டு வரும்போது அங்க பல இளைஞர்கள் இந்த திட்டத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினாங்க. ஆனா நம்ம இந்திய அரசாங்கமானது இந்த போராட்டத்தை எல்லாம் அடக்கி ஒடுக்கிருச்சு. எப்படின்னா, சில இடங்கள்ல இப்படி வெளியேறும் இந்த 75% சோல்ஜர்ஸ்களுக்கு அடுத்து சிஏபிஎஃப் என்று அழைக்கப்படுற பேராமிலிட்டரி போர்சஸ்ல சேர்றதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அளிச்சிச்சு. இது இல்லாம பல கம்பெனிஸ், இந்தியாவில் உள்ள பல கம்பெனிஸ்ல இந்த மாதிரி இந்த 75% வீரர்கள், வெளியேறும் வீரர்கள் அவங்க ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எங்க கம்பெனில வேலைக்கு சேர்றதுக்கு நாங்க முன்னுரிமை அளிப்போம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதான் 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு 12 லட்சம் நாங்க கையில தர்றோமே, அதை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற பல ஆசை வார்த்தைகளை கூறி பல இடங்கள்ல இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்தது. பல இடங்கள்ல வன்முறையை கையாண்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல இளைஞர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. யார் மேல எல்லாம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்குமோ அவங்களால இனிமேல் இந்த அக்னிவீர் திட்டத்துல கூட சேர முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை இதுக்கப்புறம் அந்த ராணுவத்தை சேர விரும்பும் இளைஞர்களுக்கும் அப்படி செஞ்சு ஒரு பயத்தை கொண்டு வந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த திட்டத்தை குறித்ததான என்னுடைய கருத்தும் என்னுடைய கேள்விகளும் என்ன அப்படின்றத குறித்து கண்டினியூ பார்க்கலாம். இப்ப நம்ம இந்திய அரசாங்கமானது சொல்லுது, இந்த அக்னிவீர் சோல்ஜர்ஸ்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சிஏபிஎஃப் அழைக்கப்படுற அந்த பேராமிலிட்டரி போர்சஸ்ல சேர்றதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா,
இந்த அக்னிவீர் சோல்ஜர்ஸ் ஒரு 20-21 வயசுல இந்த அக்னிவீரை செலக்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 17 வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆனாலும் யாரும் 17 வயசு 18 வயசுலேயே வந்துட்டு மேக்ஸிமம் 90% இளைஞர்கள் வந்துட்டு வேலைக்கெல்லாம் சேர முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பல செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு கிட்ட தான் அவங்க வந்துட்டு வேலைக்கே சேருவாங்க. கண்டிப்பா ஒரு 90% இளைஞர்கள் அப்படிதான் சேருவாங்க. அப்படி ஒரு 20 வயசு 21 வயசுல வேலைக்கு சேர்றாங்கன்னா அவங்க அந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழே 4 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வயசு ஆயிரும். 25 வயசுக்கு அப்புறம் அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க திரும்ப வந்து இந்த பேராமிலிட்டரி போர்சஸ்ல அவங்க செலக்ஷன் எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா ஜெனரலுக்கு பேராமிலிட்டரி போர்சஸ்ல வெறும் 24 வயசு வரைக்கும் தான் சேர முடியும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஒரு ஓபிசியா இருக்கிறாங்க இல்ல எஸ்சி எஸ்டியா இருக்காங்கன்னா அவங்க ஒரு 26-28 வயசு வரைக்கும் கூட சேரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க அந்த அக்னிவீர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ஷன் அட்டன் பண்ணாங்கல்ல அந்த 18 வயசு 19 வயசு 20 வயசுல இருந்த அதே உடல் தகுதியோட அவங்க திரும்பவும் இந்த பேராமிலிட்டரி செலக்ஷன் அட்டன் பண்றதுக்கு இருப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். என்ன பொறுத்த அளவுக்கு 80% அதே உடல் தகுதியோட இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இதுல என்னோட யோசனை என்னன்னா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு செலக்ஷனா அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டு ராணுவ ஆர்மில அக்னிவீரா சேர்ந்து 4 வருஷம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு திரும்பவும் கஷ்டப்பட்டு செலக்ஷன் அட்டன் பண்ணி இந்த பேராமிலிட்டரி போர்சஸ்ல சேரணும்? இதுக்கு ஸ்டார்டிங்லேயே ஆர்மில சேர்றது போல பேராமிலிட்டரி போர்சஸ்லயே சேர்ந்துடலாமே, அவங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரும் செட்டில் ஆயிடுமே. எதுக்கு அக்னிவீர்ல சேர்ந்து அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு வந்து இந்த பேராமிலிட்டரியில சேரணும்? எனக்கு புரியல. அடுத்ததா இந்த அக்னிவீர் சோல்ஜர்ஸா இருந்து வரவங்களுக்கு இந்தியாவில் உள்ள பல கம்பெனிஸ்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒவ்வொரு வருஷமே அக்னிவீர் சோல்ஜர்ஸ் பல சோல்ஜர்ஸ் ராணுவத்தை விட்டு வெளியேறிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே அந்த கம்பெனிஸ்ல வேலை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. என்ன பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷம் வெளியேற அந்த அக்னிவீர் சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாருக்குமே கம்பெனிஸ்ல வேலை கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்பெனிஸ்க்கு என்ன தோணும்னா, இவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தகுதியானவரா இருந்தா அந்த 25% சோல்ஜர்ல இவங்களும் இருந்திருப்பாங்களே, இவங்க வந்துட்டு ஆர்மில இருந்தே இவங்களை வெளியேற்றிருக்க மாட்டாங்களே, இவங்க தகுதி இல்லாதனால தானே இவங்களை வெளியேற்றினாங்க அப்படின்ற எண்ணம் காலப்போக்கில் வர ஆரம்பிச்சிடும். இந்த 4 வருஷம் கழிச்சு வெளியேறும் இந்த அக்னிவீர்களுக்கு உண்மையிலேயே எதிர்கால வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா மாறிடும். என்ன பொறுத்த அளவுக்கு இந்த அக்னிவீர் சோல்ஜர்ஸ்களுக்கு இந்தியாவில் பல கம்பெனிகளுக்கு வேலையில முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு நடந்த பிரச்சனைகளை சரி செய்ய நினைத்த ஒரு கண் துடைப்பு வேலையா தான் நான் பார்க்கிறேன். அடுத்ததான் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராணுவத்துல அந்த தக்க வைக்கப்படுகிற மிகவும் தகுதி வாய்ந்த 25% சோல்ஜர்ஸ் அவங்களும் வெளியேற்றப்படுற இந்த 75% சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு விஷயம் தான் மிக மிக இம்பார்ட்டன்ட். ஏன்னா ராணுவத்துல இன்னைக்கும் மிக மிக இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் ஒர்க் அனைத்திலுமே இன்னைக்கு இருக்கிறது இந்த தகுதி வாய்ந்த சோல்ஜர்ஸா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 95% சோல்ஜர்ஸ் தகுதி வாய்ந்தவங்க கிடையாது. அவங்க அந்த இடத்துக்கு தகுதி வாய்ந்தவங்களா மாற்றப்படுறாங்க. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ்னாலும் சரி, ஒரு நல்ல டியூட்டிஸ் அவங்க வாழ்க்கையை செட்டில் ஆகுற அளவு நல்ல டியூட்டிஸ் அல்லது ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒர்க் டியூட்டிஸ்ல எல்லாருமே தகுதியானவங்களை போய் உட்கார வைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சொல்ல போனா ஆபீசர்ஸுக்கு அந்த டியூட்டிக்குன்னு அனுப்புற ஏதாவது ஒரு இன்சார்ஜ் அதிகாரியோ இல்ல பெரிய பெரிய ஆபீசர்ஸோ யார் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, நல்லா அந்த ஆபீசர்ஸை யார் காக்கா பிடிச்சி வச்சிருக்காங்க, நல்லா யார் அந்த ஆபீசர்ஸை தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த சோல்ஜர்ஸை தான் அந்த டியூட்டிக்கு வந்துட்டு கண்டிப்பா போடுவாங்க. அந்த டியூட்டிக்கு அந்த ஒர்க்குக்கு அவர் தகுதியானவரா தகுதி இல்லையா அதெல்லாம் கேள்வியே கிடையாது. அந்த டியூட்டிக்கா அந்த ஒர்க்குக்கு அந்த சோல்ஜர்ஸை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கத்துக்கிட்டு அந்த டியூட்டில போய் அங்க வந்து உட்காந்துருவாங்க. இப்படிதான் ராணுவத்துல நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதுல வந்துட்டு அநேக தகுதி உள்ள சோல்ஜர்ஸ் டேலண்ட் உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த டியூட்டியை பார்க்காம இன்னைக்கு வந்துட்டு கிரவுண்ட்ல கூட்டுறது பெருக்குறது புல்லு வெட்டுறது மெஸ்ல ஒர்க் பண்றது இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பார்த்துட்டுலாம் இருக்கு. நிறைய சோல்ஜர்ஸ் தகுதி உள்ள சோல்ஜர்ஸ் அப்படி கிரவுண்ட்ல ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்ப கமாண்டோ கோர்ஸ், இப்ப எங்களோட கோர்ஸ்ல கமாண்டோ கோர்ஸ் பண்ணா மிக மிக வேல்யூவான கோர்ஸ். அந்த கமாண்டோ கோர்ஸ் முடிச்சா அவங்க வந்துட்டு சீனியாரிட்டி அடிப்படையில அவங்களுக்கு வெளிநாடு போக வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி வெளிநாடு போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாவே அவங்க வந்துட்டு 40-50 லட்சம் வரைக்கும் வந்துட்டு சம்பாதிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கமாண்டோ கோர்ஸ் முடிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு யாருக்கு ஆசை இருக்காது? நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட எல்லா சோல்ஜர்ஸுமே ஆசை இருக்கும், ஒரு சில சோல்ஜர்ஸ்களை தவிர. ஸோ அந்த மாதிரி ஆசை இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி அனுப்ப முடியுமா? தகுதி உள்ளவங்க செலக்ட் பண்ணி தான் அனுப்ப முடியும். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில தகுதி உள்ளவங்களை தான் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு யாரு வந்துட்டு காக்கா பிடிச்சி வச்சிருக்காங்களோ அந்த அந்த கோர்ஸுக்கு பேர் போடுறவங்களை யார் காக்கா பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. அவங்கள தான் அந்த கோர்ஸ்ல பேரை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கப்புறம் அந்த வெளிநாடு போறதுக்காக டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி அவங்க அனுப்புறது கூட இது மாதிரி யாராவது ஒரு சிபாரிசு கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி சிபாரிசு உள்ளவங்க தான் அநேக பேர் வெளிநாடு போயிட்டு வராங்க.
பாருங்க 100க்கு ஒரு 2% சோல்ஜர்ஸ் தான் இந்த மாதிரி சிபாரிசு இல்லாம போறாங்க. மீதம் 95 to 98% வரைக்கும் மிக மிக அதிகமா சிபாரிசு உள்ளவங்க தான் அந்த கோர்ஸ் முடிச்சு வெளிநாடே போயிட்டு வராங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது மாதிரி நிறைய டியூட்டிஸ் இருக்கு. ஸோ இப்படி ராணுவத்துல நடந்துட்டு இருக்கும் போது அந்த 4 வருஷம் கழிச்சு 25% தகுதியான வீரர்களை தக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க உண்மையிலே தகுதியான வீரர்களை தான் தக்க வைக்கிறாங்களான்னு கேட்டா, தக்க வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கிடையாது. அந்த 25% சோல்ஜர்ஸ்குள்ள அவங்க தக்க வைக்கப்படணும் அப்படின்றதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர், இவனை கூட நான் போய் அந்த ஆபீசரை காக்கா பிடிக்கணும், இவனை கூட நான் போய் அந்த ஆபீசரை காக்கா பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் கண்டிப்பா நிலவும். அப்படி யார் ஆபீசர்ஸுக்கு நல்ல பேர் எடுக்கிறாங்க, ஆபீசர்ஸ்கிட்ட போய் நல்லபடியா காக்கா பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் தான் கண்டிப்பா தக்க வைக்கப்படுவாங்க. உண்மையிலே தகுதியான வீரர்கள், அந்த மாதிரி ஆபீசர்ஸ் யாரையுமே தெரியாது, சிபாரிசு இல்லாம தகுதியான வீரர்கள் கண்டிப்பா அந்த 75%ல வெளியேற்றதான் படுவாங்க. தகுதியுள்ள வீரர்கள் தான் தக்க வைக்கப்படுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் என்னோட கருத்து. இன்னொரு படி மேல போய் நான் சொல்றேன். இப்போ ஒரு சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க துப்பாக்கிய கையில ஏந்தி பார்டர்ல மலையிலையும் பனிலையும் குளிர்லையும் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏனோ அதாவது நக்சல் அமைப்புக்கு எதிரா அவங்க தான் உயிரையும் பணைய வச்சு டியூட்டி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சோல்ஜர்ஸ் இந்த டியூட்டி எதுவுமே செய்யாம ஒரு ஆபீசர்ஸ் வீட்டுல அவருக்கு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு, அவருக்கு துணியை துவைச்சு போட, துணியை துவைச்சு எடுத்துட்டு போய் தேய்ச்சி கொண்டு வர, அவர் வீட்டுல சாப்பாடு செய்ய, அவருக்கு எடுபடி வேலை செய்ய, அவருக்கு நல்லா காக்கா பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே சொல்லுங்க, 4 வருஷம் முடிவுல அந்த ஆபீசர் யாரை தக்க வைப்பாங்க? கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், அந்த எடுபடி செஞ்ச அந்த சோல்ஜர்ஸ் தான் அவங்க தக்க வைப்பாங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு அவரு தான் தகுதியானவரா தெரிவாங்க. அந்த பார்டர்ல மலையிலையும் பனிலையும் குளிர்லையும் உயிரை பணைய வச்சு அந்த டியூட்டி செஞ்சாரு இல்லையா, அவரு கண்டிப்பா வீட்டுக்கு தான் அனுப்பப்படுவாரு. ஆனா பொதுமக்கள் அனைவருக்கும் நீங்க பாக்குற எல்லா பேத்துக்கும் என்ன தெரியும், அங்க ராணுவத்துல வேலை பார்க்கறவர் தகுதி உள்ளவரா இருந்தாரு, வெளியேறினவர் ஒரு ஒண்ணுக்கு லாய்க்கல, அதனால வெளியேற்றாரு, இப்படித்தானே உலகம் நினைக்கும். இதுதான் ராணுவத்துல இன்றும் நடந்துட்டு இருக்குது. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம் தமிழ் இளைஞர்கள் ராணுவத்துல நான் அக்னிவீர்ல சேர்ந்து எப்படியாவது அந்த 25% தக்க வைக்கப்படுற வீரர்கள்ல நானும் மிக திறமையா டியூட்டி கொடுத்து நான் அந்த லிஸ்ட்ல போய் எப்படியா ராணுவத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த அக்னிவீர்ல சேர்றவரா இருந்தா, நான் உங்களுக்கு சொல்றது அது கண்டிப்பா மிக மிக கடினம். நீங்க அந்த 25% வீரர்களை தக்க வைக்கப்படணும்னா, உங்க திறமையின் அடிப்படையில நீங்க தக்க வைக்கப்படணும்னா ஒரு 1% 2% தான் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுபடி வேலை செஞ்சுதான் தக்க வைக்கப்படுவோன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது வந்துட்டு நம்ம தமிழர்களால கண்டிப்பா முடியாது. வேணா யூபி பீகார் சைடுல அவனுங்க தான் அதிகமா தக்க வைக்கப்படுவாங்க என்ன பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவனுங்க ஆபீசர்கிட்ட போயிட்டு நார்மலா ஒரு ஈஸியான டியூட்டிக்காகவே போய் காலை நக்கிறவனுங்க, அவனுங்க வாழ்க்கையே அடுத்த ஆர்மியில வந்துட்டு கண்டினியூ பண்ணணும், அவனுங்க வாழ்வாதாரமே அது இல்லம் போது அவனுங்க விடுவானுங்களா? அவனுங்க அந்த ஆபீசருக்கு சொல்ற என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. குனிஞ்சு அவன் ஷூவை கூட நக்குனா கூட நக்கிடுவானுங்க. இதுதான் ராணுவத்தோட நிலைமை. நம்மளால கண்டிப்பா முடியுமான்னு கேட்டா முடியாதுன்றதான் உண்மை. அதனால ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போலதான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இந்த இளம் வயசுல நல்லா படிங்க, நல்ல நிலைமையில உயருங்க. சப்போஸ் நான் ராணுவத்துக்கு தான் போய் ஆகணும், என்னோட குடும்ப சுச்சுவேஷன் அதுதான், படிக்கிறதுக்குலாம் வழி இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சிஏபிஎஃப் பேராமிலிட்டரி கோர்சஸ் கூட நீங்க அட்டன் பண்ணுங்க. அதுக்கு நீங்க அட்டன் பண்ணா கூட பல விஷயங்களை கத்துக்கிட்டு வாங்க. நான் என்னோட வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன், ராணுவத்துக்கு சேரும் முன் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்ற ஒரு வீடியோல மிக தெளிவா சொல்லியிருக்கிறேன். இந்த ராணுவத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி பல விஷயங்களை கத்துக்கிட்டு உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு நீங்க வாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்கு வரணும், கண்டிப்பா இந்த வேலைக்கு தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாவது அட்லீஸ்ட் வாங்க, கொஞ்சமாவது நல்லபடியா டியூட்டி செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமா நம்ம இந்திய ராணுவத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த அக்னிவீர் திட்டத்தில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத மிக தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராணுவத்துல அக்னிவீரா சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த சந்தேகத்தை நான் வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.